ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராஜ்மா கறி தாங்க பார்க்க போறோம். சப்பாத்தியோட, பூரியோட, புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. செய்யறதுமே ரொம்ப ஈஸி. தாபா ஸ்டைல்ல இந்த ராஜ்மா கறியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா அல்டிமேட்டா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த ராஜ்மா கறியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு ராஜ்மாவை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில ஊற போட்டிருக்கேங்க. ராஜ்மா நல்லா ஊறி வந்திருக்கு. ஊறி வந்த ராஜ்மாவை குக்கருக்கு மாத்திக்கலாம். ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ராஜ்மா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு 5ல இருந்து 6 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. ராஜ்மா நல்லா சாஃப்டா வெந்துரும். சப்போஸ் உங்களுக்கு வேகலன்னா எக்ஸ்ட்ராவா 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. குக்கர் விசில் வரக்குள்ள ராஜ்மா கறிக்கு நம்ம மசாலா அரைச்சுக்கலாம். பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10-12 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோடவே 3 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கையளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. குக்கர் விசிலும் பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். நல்லா ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். ராஜ்மா எல்லாம் பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்ப நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன். கிராம்பு அப்படியே விட்டுட்டேங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ் அப்படியே இருக்கட்டும்னா நீங்க விட்டுருங்க. இப்ப கறி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. அரைச்ச மசாலா பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி சுருள கலந்து விட்டுட்டு இதோடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். காஞ்ச மாங்காய் பொடிங்க, ட்ரை மேங்கோ பவுடர். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பொடியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம். பாருங்க நம்ம பொடியெல்லாம் சேர்த்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். நல்லா ஆயில் எல்லாம் சைட்ல செப்பரேட் ஆகி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ராஜ்மா வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ராஜ்மா வேக வச்ச தண்ணி மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கறி பாருங்க இந்த திக்னஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்ப பாருங்க நான் ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். நம்ம கிரேவி நல்லா திக்கா இருக்கு. இதோடவே நம்ம வேக வச்ச ராஜ்மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராஜ்மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ராஜ்மா கறி சூப்பரா தயாராயிடுச்சுங்க. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கீறி சேர்த்துக்கிறேன். நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான ராஜ்மா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. சப்பாத்தியோட, பூரியோட, நான் வெரைட்டிஸோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். புலாவோட கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். பிளைன் ரைஸோட கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராஜ்மா கறியை நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.